பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற ஒரே கம்பெனி இந்த கம்பெனி தான். சரிங்களா? மாதம் ரூ. 150 15,000 முடிக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? என்ன கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இது கம்பெனி பேர் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த கம்பெனி திருவண்ணாமலையில் இருக்குது. சரிங்களா? இதோட என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லா ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோ சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதோட பெனிஃபிட் என்னங்கிறது நடுவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சராக இருந்தால் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. நீங்கள் ஏதோ சேல்ஸ் பண்ணோன்னா இதே கம்பெனியில் சேல்ஸ் பண்ணலாம், எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்போது கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கம்பெனியோட ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஆஃபீஸ் அட்ரஸும் கொடுத்துருக்கவங்களுக்கு. பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக எல்லாம் பயப்படுவீங்க, அதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app now available at Google Play and App Store. Please download it. Purchase more product in same app. Thank you. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணோன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், டெலிகிராம், வாட்ஸ்அப், ஜிமெயில், ஷேர்சாட், சோசியல் மீடியா, இத்தனை சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதில் வீடியோ பார்ப்பேன் அதெல்லாம் கிடையாது. ஒர்க் பண்ணோன்னா போஸ்ட் பண்ணணும், யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணும், நீ க்ரியேட் அப்லோட் பண்ணணும், ரைட் பண்ணணும், கண்டென்ட் ரைட் பண்ணி போஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜாயின் பண்ணாதீங்க. உங்களால் ஏர்ன் பண்ணவே முடியாது. ஏன்னா இது ரெஃபரல் கொடுத்து ஏர்ன் பண்ணுற கம்பெனி கிடையாது. ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி எடுக்கிற கம்பெனி இது. சரிங்களா? இதில் 2 டைப் ஆஃப் பிளான் வச்சுருக்காங்க. மொதல் பிளான், இதில் 10,000 ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அது நீ எலைட் ஏர்னர் அப்படின்னு ஒரு பொசிஷன் போவீங்க. அதுக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்கும் 4 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் நீ கற்றுக்கிட்டு மாதம் 15,000 ரூபா சம்பாதிப்பீங்க. சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு கீழே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். 40 பேர்த்த ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணுற ஒரு 1000 ரூபா கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 15,000 ரூபாய்க்கு ஒர்த்தான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை பைமோட் அப்படிங்கிற கம்பெனியில் உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ரிவார்ட் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன் ஃப்யூச்சரில் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஏதோ ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணாலும் சேல்ஸ் பண்ணலாம். அந்த ஏரியாவில் நீங்கள் என்னென்ன கடை வச்சுருந்தாலும் அந்த கடைக்கு உண்டான அங்கே இருக்கிற மக்களை நீங்கள் வாங்க வைக்கலாம். இல்லை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே 5 lakhs மெம்பர்ஸ் இருக்காங்க. இவியில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இன் ஃப்யூச்சரில். இது 2வது பிளான். இதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிளானுக்கு பேர் மார்க்கெட்டிங் பிளான்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் 3 டைப் இருக்குது. 3 டைப்னா 3 டைப் ஆஃப் கேட்டகரி கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணலாம். இல்லை அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதோட அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பொசிஷனில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6,000 ரூபா கொடுத்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணி அவருமே 6,000 பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க ஃபஸ்ட்டு. இப்போது நீங்கள் ஒரு டாஸ்க்கு 5 ரூபா வாங்கிட்டு இருப்பீங்க. டெய்லி ஒரு டாஸ்க்கு மொத்தம் மாதம் 150 ரூபா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க.
உங்களுக்கு ரூ. 500 வந்தோட நீங்கள் வித்ட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் யார் வேணால் ரெஃபரல் பண்ணலாம், எத்தனை பேர்த்து வேணால் ரெஃபர் பண்ணலாம். ஆனால் ரெஃபரல் இன்கம் இப்போ கிடைக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரூ. 6000 ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டும். அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நீங்கள் மாறிடுவீங்க. சரிங்களா? இண்டிவிஜுவல் ரெஃபர் மார்க்கெட்டராக மாறினோடனே உங்களுக்கு மாதம் 1500 கிடைக்கும். டெய்லி டாஸ்க் ரூ. 50. ஆனால் உங்களுக்கு வேறு கண்டென்ட் இருக்கும். ரூ. 5 கண்டென்ட் இதில் இருக்குது. அது வேறு கண்டென்ட். ரூ. 50 வேறு ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. இமேஜ் எல்லாம் வேறு வேறு இருக்கும். சரிங்களா? நீங்கள் இப்போ ரெஃபரல் பண்ணி அவரும் உங்களுக்கு கீழே இருக்கிறவரும் ரூ. 6000 பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க. சரிங்களா? நீங்கள் இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக இருக்கும்போது மாதம் 1500 ஏர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பாருங்கள். ரெஃபரல் இன்கம் கிடைக்கும், ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் கிடைக்கும். உங்களுக்கு கீழே 40 பேர்த்த நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க? இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கீழே 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேருமே மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதுக்குள்ள வர அமௌண்ட்டில் 20% உங்களுக்கு ஆட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில். சரிங்களா? அப்போ எவ்வளோ வரும்னு கணக்கு பண்ணிங்க. இப்போ நான் 10 பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு 15,000 ஆட் ஆகும். இதே 40 பேர்த்துக்குன்னு எவ்வளோ வரும்னு நீ கணக்கு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது சம்மரி பார்த்துக்குங்க. சம்மரியில் நீங்கள் மார்க்கெட் அசோசியேட்டாக மாறினா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டூ மார்க் போட்டு காமிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா மார்க்கெட்டராக இருக்கிறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏர்ன் பண்ணிக்கிறீங்க, ரிவார்ட்ஸ் 1000 உண்டான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் பைமோட் ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போது மார்க்கெட்டிங் பிளானில் ஜாயின் பண்ணி 20,000 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது முடிக்கி 20,000 ஏர்ன் பண்ணுற முடிக்கு அப்படின்னா 20,000 வந்தோடனே நீங்கள் 6,000 உண்டான கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் 5 டாஸ்க் கண்டினியூவாக ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்களோட ஐடியை லாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது நம்ம என்ன வெப்சைட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற லிங்க் காமிச்சிருக்கேன். இப்போ எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரீ ஜாயினிங்கில் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்னோடய ஐடியை போட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் டெய்லியும் நீங்கள் படிக்கணும். இந்த வீடியோவில் ஓடும் ஃபுல் வீடியோவை பார்த்துருங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் டெய்லி படிங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும். சரிங்களா? அதே மாதிரி கம்பெனியோட சோஷியல் வெப்சைட் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணியே இருக்கணும். கண்டிப்பாக ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அதுலேயும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. என்ன ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் கொடுப்பாங்க. இப்போது ட்ரைனிங் டாஸ்க் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறத இமேஜாக கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதும் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இன்றைக்கி இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு சரிங்களா? இதை டவுன்லோட் பண்ணால் உங்கள் கேலரியில் வந்துடும். இந்த இமேஜை உங்கள் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கோ இல்லைன்னா ஷேர் சேட்டு, இன்ஸ்டாகிராம் இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது அந்த இமேஜை பற்றி ஒரு 5 வேர்டு கொடுத்தே ஆகணும். 5 வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த கீவேர்டு கொடுக்கணும். இந்த காப்பி பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டை கொண்டு அங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு போஸ்ட் பண்ணணும். 5 கீவேர்டு கொடுக்கணும், 5 வேர்டு கொடுக்கணும் அந்த இமேஜை பற்றி. அதுக்கப்புறம் இந்த 4 கீவேர்டையும் கொடுத்து இந்த ஒவ்வொரு கீவேர்டுக்கும் இடையில ஒரு 3 ஸ்பேஸ் விட்டுறணும். சரிங்களா? இப்போ டுடே டாஸ்க்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். டுடே டாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு டைம் ஓடும். சரிங்களா?
அந்த 2 மிஸ்ஸுக்கு நடுவில் ஆடியோ ஒன்று ஓடிட்டுருக்கோம். அந்த ஆடியோவை பற்றி தெரிஞ்சுங்க. கோட்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ உங்கள் வீடியோ ஓடும். அதை பார்த்து தெரிஞ்சுங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு. அது கீழே பாருங்கள் 2 நிமிஷம் டைம் ஓடிட்டுருக்கும். அந்த டைம் ஓடினதுக்கப்புறம் கோட்டு டாஸ்க் பேஜுன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது காமிக்கிறேன். உங்களோட ஐடி காமிக்கிறது பார்த்தீங்களா, நேம் ஐடி காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதில் இது பண்ணியிருக்கிறீங்க, ஒர்க் பண்ணிக்கிறீங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜை ஃபேஸ்புக்லேருந்து எடுத்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு யூஆர்எல்லில் வந்து ஃபேஸ்புக்கு போய் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஃபேஸ்புக் போய் ஃபேஸ்புக்கோ இல்லை சேட்டோ இல்லை இன்ஸ்டாகிராமோ உள்ளே போய் அங்கே மூண்டாட்டுக்கு அதை காப்பி பண்ணி அந்த லிங்கை யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த யூஆர்எல்ல இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணி ஒர்க் ஓவர். இப்போ சப்மிட் பண்ண முடியாதனால ஏன்னா நான் வீக் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். சரிங்களா, நீங்கள் சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகிரும். அப்படி ஏதாவது எரர் வரும்னா என்ன எரர்னு பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐடி எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, உங்களோட ஒர்க் முடிஞ்சுது. இப்போ ஃபேஸ்புக்கில் அந்த டவுன்லோட் பண்ண இமேஜை எப்போ அப்லோட் பண்ணுறது, அதுக்கு என்ன கீவேர்டு கொடுக்குறது, என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபேஸ்புக்கில் என் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதில் நான் அந்த இமேஜை அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஒரு 4 வேர்டிங் கொடுக்குறேன். கம்ஃபர்ட்டை பற்றி நான் ஒரு 4 வேர்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கீவேர்டிங் டைப் பண்ணுறேன். சரிங்களா, ஒவ்வொரு கீவேர்டுக்கு நடுவில் 4 ஸ்பேஸ் இல்லை 3 ஸ்பேஸ் விடணும். மினிமம் 3 ஸ்பேஸ் விடணும். சரிங்களா, ஒவ்வொரு கீவேர்டுக்கு இல்லை பாருங்கள், அந்த கேப் விட்டால் தான் உங்களுக்கு அது ப்ளூ கலரில் மாதிரி மாறும். இப்போ போஸ்ட் பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சது. 5 லெட்டர் அடிக்கலாம். 5 லெட்டருக்கு மேலே நிறைய அடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் 5 லெட்டர் மினிமம் அடித்தே ஆகணும். இந்த போஸ்ட்டை வந்து 120 நாளைக்கு நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. எப்போ வேணால் செக் பண்ணுவாங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகாது, அமௌண்ட் ரிடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், இமேஜ் அப்லோட் ஆகிடுச்சு. இந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எப்படி கட் பண்ணணும், எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஃபுல் பாருங்கள். பாருங்கள் என்ன டைப் பண்ணிக்கிறேன்னு பார்த்துங்க. கம்ஃபர்ட்டை பற்றி இதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணுங்கள். அந்த கீவேர்டு கொடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கட் பண்ணுங்கள். இதில் கொண்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அங்கே பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள் டைப் பண்ண வேர்டுக்கு மேலே இங்கே கீழே அந்த லெட்டரில் இமேஜில் கட் பண்ணிக்கணும். இமேஜுக்கு மேலே கீழே விட்டு தான் கட் பண்ணணும். பாருங்கள், இவ்வளோ பொசிஷன் விட்டு கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். இதை சேவ் பண்ணுங்கள். இதை தான் அப்லோட் பண்ணணும். இதுக்கு மேலே விட்டாலும் கீழே நீங்கள் விட்டு கட் பண்ணாலும் உங்களுக்கு அப்லோட் ஆகாது. அக்யூரேட்டாக கட் பண்ணாதான் அக்யூரேட்டாக அப்லோட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கீவேர்டு நீங்கள் போடலை, இதுக்கு ப்ளூ கலர் வரலைனாலும் எரர் காமிக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். தேங்க்யூ. உங்களுக்கு ஜாயினிங்க்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.